ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிக்டாக்ல ரொம்பவே ஃபேமஸாக இருந்தவர் தான் மணி அப்படின்னு சொல்லலாம். அவருடைய செகண்ட் மேரேஜ், அவங்களுடைய ஒய்ஃப் தன்ஷிகா ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க. அதாவது ரசிகர்களின் ரசிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் உடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடியவர் தான் மணி என்றவர். அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுடைய ஒய்ஃப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கனி என்ற விஷயமும் இவரை ஃபாலோ பண்ணவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மணி அண்ட் தன்ஷிகா இவங்க ரெண்டு பேரும் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இது மணி அவர்களுடைய செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்களுடைய செகண்ட் ஒய்ஃப் என்ன சொல்றாங்க தன்ஷிகா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய விஷயத்த பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கமெண்ட் கூட நான் பார்த்துருந்தேன், அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மேரேஜ் பண்ணியிருக்கீங்களே, இது எங்கே போய் சொல்றது, இது கேவலமாக இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து எந்த இடத்துலையுமே அண்ணன் தங்கச்சி தான் பழகிறோன்ற விஷயத்த சொல்லவே கிடையாது. ஆனால் இப்போ கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாக போட்டுட்டு இருக்கீங்க, இது வந்து உங்களுடைய மிஸ்டேக் தான், எங்களை நீங்கள் வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம். டிக்டாக் ஆரம்பிச்சிருந்து இப்போ ட்ரெண்டாக போகிற வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி தான் வீடியோஸ் போட்டுருக்கோம் தவிர எந்த இடத்துலையுமே நாங்கள் சிஸ்டர் பிரதர் தான் பழகிறோன்ற விஷயத்த சொல்லவே கிடையாது. நீங்களா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக எடுத்துக்கிட்டு இப்போ எங்களை தப்பாக பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மணி என்ற இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இப்போ இவர் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காருன்றது கொஞ்சம் அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு வருத்தமாக இருந்தாலும் பட் இன்னமும் இவரை லைக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தன்ஷிகாவோடைய கதை என்னன்னா, எங்களை தப்பாக பேசாதீங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லவும் கிடையாது, இப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களை வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுடைய ஃபேன்ஸு இதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மேரேஜ் எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு கண்டென்ட்டோட அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.